நேத்து நம்ம ட்ரிப்ல மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் போயிட்டு அங்கிருந்து அப்படியே ராமேஸ்வரம் போற வழியில இருக்கிற உத்தரகோசமங்கை கோவில் போனோம். பட் அன்பார்ச்சுனேட்லி அங்க நட சாத்தினதுனால அங்கிருந்து அப்படியே தனுஷ்கோடி கிளம்பிட்டோம். எங்களோட பிளான்ல ஃபர்ஸ்ட் எல்லாரும் கன்னியாகுமரி போறதா தான் இருந்தது. திடீர்னு எல்லாரும் என்ன யோசிச்சோன்னு தெரியல, தனுஷ்கோடிக்கு பிளான மாத்திட்டோம். பாம்பன் பாலம் ஏறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ட்ரிக்கு 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. அப்படியே பாலம் மேல ஏறினதும் வண்டியை ஒரு ஓரமா நிறுத்திட்டு எல்லாரும் கொஞ்ச நேரம் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு பிரிட்ஜ் எல்லாம் கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பிட்டோம். பிரிட்ஜுக்கு முன்னாடி டோக்கன் வாங்கினாங்க. ஓகே, பிரிட்ஜ் தாண்டினதுக்கு அப்புறமும் என்ட்ரிக்கு டோக்கன் கேட்கறாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. உங்க யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அங்கிருந்து அப்படியே பின்னாடி சீட்ல உட்கார்ந்தா நான் டிரைவர் சீட்டுக்கு மூவ் ஆயிட்டேன். டிரைவ் பண்ண சில மணி நேரத்திலேயே நம்ம இந்தியாவோட எண்ட் பாயிண்ட்க்கு வந்து ரீச் ஆயாச்சு. நீங்க இந்த சைட் ட்ரிப் போற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு அப்படியே நம்மள ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேபி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நாங்க போன நேரமே நல்ல கிரௌடா தான் இருந்தது. 200 மீட்டருக்கு முன்னாடியே வண்டியை பார்க் பண்ணிட்டு அப்படியே நடந்து உள்ள போயிட்டோம். இங்கிருந்து அப்படியே போனா ஸ்ரீலங்கா வந்துரும் சொன்னாங்க. நம்ம கடல் தாண்டி போற அளவுக்கு அங்க யாரும் இல்ல. அதனால பொச்சை சாத்திட்டு பின்னாடி வந்துட்டேன். இங்க உள்ளே மீன் வறுவல் கடலாம் இருக்கும்னு நினைச்சோம். நான் அங்க இருந்தது என்னமோ ஃப்ரூட்ஸ் கடையும் சங்கு கடையும் தான். இந்த சைட்லாம் வரீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சேஃபா இருங்க. ஏன்னா டவர்லாம் சுத்தமா கிடைக்க மாட்டாங்க. தொலைஞ்சிட்டீங்கனாலே கொஞ்சம் தேடுறது கஷ்டம் தான். இவ்வளவு தூரம் வந்துட்டு குளிக்காம போனா எப்படி? எங்களுக்குன்னு ஒரு இடத்த தேடி கண்டுபிடிச்சு அங்க போய் எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு அங்கிருந்து அப்படியே சாப்பிட கிளம்பிட்டோம். அங்கிருந்து அப்படியே 1 to 1.5 கிலோமீட்டர் டிராவல் பண்ணீங்கன்னா பக்கத்துல சாப்பாடு கடைலாம் இருக்கும். அங்க எங்களுக்கு இந்த கடை பார்க்க ஓகேவா இருந்ததுனால நாங்க இங்க போயிட்டோம். கடவுள்ல வந்தீங்கன்னா தரலாம் இருக்காது, ஃபுல்லாவே சாண்ட் தான். ஒரு மாதிரி நடக்கிறதுக்கே நல்லா இருக்கும். அப்படியே எங்க எல்லாருக்கும் என்னென்ன மீன் வேணும்னு சூஸ் பண்ணி எங்க கண்ணு முன்னாடியே அதை கிளீன் பண்ணி வறுத்து கொடுத்தாங்க. இந்த சைடு நீங்க வரீங்கன்னா தயவு செய்து கையில அமௌண்ட் எடுத்துட்டு வாங்க. இங்க டவர் கிடைக்காதனால போன் பே ஜிபே எல்லாம் எதுவும் இங்க இருக்காது. நாங்க வாங்கின எல்லாமே நல்லா இருந்தது. அடிச்சு நூத்தி நாக் அவுட் பண்ணிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பிட்டோம். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த பிளான்ல இருக்கிறது குற்றாலம். ஆனா அங்க போறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடும். அதனால தூத்துக்குள்ளே நம்ம தெரிஞ்ச அண்ணாங்க வீட்டுல தங்கிட்டோம். குற்றாலத்துல எங்கெங்கெல்லாம் போகணும்னு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். அதை பார்க்கறதுக்கு நம்ம ஐடி ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.